மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தார் மத்தியிலே ஊருக்கு ஒருவராக வம்சத்துக்கு 2 விதமாக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இப்போ ஆபிரகாம் அழைத்து அவன் மூலமாக அவனுடைய பெற்றோரும் உடன்பிறந்த சகோதரர்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைத்தார். அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவன் உங்களை தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறார். இப்போ யோசேப்பு எடுத்துக்கங்க, அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். ஜீவரச்சனை செய்யும்படியாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். எகிப்தில் கொண்டு போய் வைத்தார். அவனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் காக்கும்படியாக அங்கே கர்த்தர் ஏற்கனவே திட்டம் போட்டு அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து என்ன பிரச்சனை வந்தாலும் செய்யாத தப்புக்காக ஜெயிலில் போட்டாலும் அண்ணன்கள்லாம் வெறுத்து ஒதுக்கினாலும் இல்லை அவன் அந்த சூழ்நிலையில் ஜெயிலே கிடந்தாலும் ஆனால் கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறணும்னு அவன் எதிர்பார்த்தான். கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டான். அவன் சொன்ன தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். இப்போ ஆபிரகாம் அழைக்கிறப்ப சூரியனை பாரு, இது நட்சத்திரங்களை பாரு, பூமியின் மணலை பாரு, இது போல அவன் சந்ததி இருக்கும்னு கர்த்தர் சொன்னாரு. பேரெல்லாம் மாற்றி வச்சாரு. இப்போ இதவே அவன் பார்க்குறான். நைட்டில் படுத்து வானத்து நட்சத்திரங்களை பார்க்குறப்ப என் சந்ததி இவ்வளவா பெருக போகுதா, அவனுக்கு ஆச்சரியம் தான். பூமியின் தூளை பார்க்குறப்ப என்னவே முடியாது, என் சந்ததி இவ்வளவு வரப்போகுதா, என் பேரை மாற்றி ஜாதிகளுக்கு தாப்பன்னு சொல்லிட்டாரே, நான் ஜாதிகளுக்கெல்லாம் நான் தாப்பனாக போகிறேன்னா அப்படின்னு அவன் விசுவாசித்தானே இருக்கு. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான். விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப யோசேப்புக்கு அந்த தரிசனம் கண்ணு முன்னாடி இருந்தது. ஆனா எந்த கஷ்டத்தையும் அவன் பொருட்படுத்தல. பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் காக்கும்படியாக எல்லா சகோதரரை காட்டிலும் அவன் மேன்மையாக உயர்த்தப்பட்டான். 1 நாளாகமம் 4ஆவது அதிகாரம் 9-10 வசனம். இங்கே ஒரு மனிதனை குறித்து 2 வசனத்துல சொல்லி முடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். மற்ற எல்லா சகோதரரை பார்க்கிலும் இவன் கனம் பெற்றவனா இருந்தான். மற்ற எல்லா சகோதரங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் பிறக்கிறப்ப அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த ஆம்பளத்தில் பிறந்துச்சு வீட்டை வாங்கினேன், இந்த ஆம்பளத்தில் பிறந்துச்சு நிலத்தை வாங்கினேன், இந்த ஆம்பளத்தில் பிறந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியா யாபேஸ் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம், சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. துக்கத்தோடு நான் இந்த கஷ்டத்துல நீ பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேரே யாபேஸ்னு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளவு வருத்தமான சூழ்நிலை. அப்ப அவன் பேரை கூப்பிட்டுட்டாவே இந்த அழகாத வந்துட்டான். ஒரு பெற்றோர் சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளை இவன் பிறந்ததுல இருந்துதான் எனக்கு கஷ்டம், இவனை எங்கேயாச்சும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுறணும். ஏன்னா ஜோசியக்காரங்க அப்படி சொல்கிறாங்க, அவன் 7.5 நீங்கள் அவன் வீட்டில் வசதிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நஷ்டமாக வருது, உங்கள் உயிருக்கே ஆபத்து வருதுன்னு ஜோசியம் சொல்லிட்டான். பிள்ளைகள் கத்தராக ஒரு சொந்த கற்பத்திற்கனே அவரால் கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. ஆனால் ஜோசியக்காரன் சொல்லிட்டேன், இந்த ஆம்பளை பிள்ளை பிறந்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், நீங்கள் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவன் வீட்டில் இருக்க வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அவன் வெளியே போய் தனியாக இருக்கணும் அப்படின்னு. இவங்க வயசானவங்க, இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவனை எங்கிட்ட வெளியே கொண்டு போய் போகக்கூடாது. அவன் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை நான் பார்த்துக்குவேன், பையன் கூட இருக்கேங்கிறேன். அப்போ பாருங்க, இந்த பிரிக்கிறது, குடும்பங்களை கெடுக்கிறது, இந்த மாதிரி தீமையான காரியங்களை சொல்றது இது கடவுள் கிடையாது, அது தவறான காரியம். அப்போ யாபேஸ்னு கூப்பிட்டாவே இவன் பிறந்ததுல இருந்து அவங்க வீட்டில் ஒரே கஷ்டம்னு துக்கம்னு தான் இருக்கு. ஆனா யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறிவித்தார். ஒரு நேரம் வந்தது, இவன் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி, நான் இஸ்ரவேலன், எங்களை உண்டாக்கினவர் வானத்தை பூமியை படைத்தவர் கர்த்தர். இந்த இஸ்ரவேலின் தேவனிடத்துல போனவங்க எல்லாம் வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க.
அதனால நான் இந்த தேவனை என்னை உறுதியா பற்றிக் கொள்றேன்னு அவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய எல்லையை பெரிதாக்கினார். மீதி எல்லா சகோதரர்களும் அவங்க பலச்சப்பட்டு போயிட்டாங்க. அவங்கள காக்க வேண்டிய பொறுப்பே கணவன் அவங்களெல்லாம் பராமரிக்கிற பொறுப்பே இந்த யாபேசுக்கு வந்து விட்டது. மற்ற எல்லார காட்டிலும் இவன் கனம் பெற்றவனாக மேன்மை உள்ளவனாக உயர்த்தப்பட்டான். இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே உண்டாகிறது. இப்ப சங்கீதம் 78வது சங்கீதம் தாவீதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில தாவீதை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கலாம். 70வது வசனம், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீதின் ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை அந்த ஆட்டை எப்படி பத்திரமா பாதுகாத்து மற்ற எதிரி விலங்குகள் தீமை செய்ய வந்தாலும் அதனுடைய கைக்கெல்லாம் அதனுடைய வாய்க்கெல்லாம் விலக்கி நீ காக்கிறானேன்னு சொல்லி, அப்படிதான் என்னுடைய ஜனங்களை பாதுகாப்பான்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ராஜாவாக அபிஷேகம் பண்றப்ப அவனுடைய அண்ணங்க 3 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனா இவன் 8வது ஆளு. இவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு அவனை ஆடு மேய்க்க அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இவனைத்தான் ராஜாவாக தெரிந்து கொண்டார். சூழ்நிலை வந்தது. சவுல் எப்ப 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல கோலியாத்த தாவீது ஜெயித்தானோ அந்த நாள்ல இருந்து சவுல் தாவீத காய்மரமாக பார்த்தான். மருமகன் தான், ஆனா அவனுக்குள்ள கசப்பு இருந்தது, பொறாமை இருந்தது. இவனுக்கு ராஜாங்கம் தான் குறை. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. சவுலுக்கு 1000 கொடுக்குறாங்க, தாவீதுக்கு 10,000 கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படி முறையா பாடினார்கள் இருக்கு. அந்த நாள்ல இருந்து தாவீதை சவுல் வெறுக்கிறான். அதுவும் இல்லாம அவன் கொலை செய்யணும்னே திட்டம் போட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு 3000 பேரை அழைத்து கொண்டு வனாந்தரத்துல தாவீது எங்கெங்க அவன் அங்க ஒளிந்து இருக்கிறான விரட்டி கொண்டு போகிறான். இப்போ 1 சாமுவேல் 22வது அதிகாரம். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பான். கர்த்தர் அப்படி உயர்த்தி வைப்பார். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் முதல் 3 வசனத்துல, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதெல்லாம் என்று ஜெபிக்க போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். இப்ப சவுலுக்கும் தாவீதுக்கு அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மகளை தான் கொடுத்திருக்காரு. மருமகன் எல்லா இடத்துலயும் போய் வெற்றி சிறக்கிறாரு. ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி அவனை கொண்டுன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டு இருக்கிறான். இவனை மாத்திரமல்ல, அந்த தாவீதோட குடும்பத்தாரர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. அவன் என்னன்னா சொன்னேன், ஐஸ்வர்யான வாக்குமே அந்த குடும்பத்துக்கே சர்வ மானியம் கொடுப்பேன். அந்த குடும்பத்தார் யாருமே கவர்மெண்ட்டுக்கு வரி கட்ட வேண்டியதுல அவ்வளவு ஸ்லாக்கியம் பண்ணியிருந்தான். அவன் என்ன செஞ்சிருப்பான், கொஞ்சமா எல்லாத்தையும் நீக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பான். இப்ப தாவீத உயிரை காப்பாத்திக்க அவன் வனாந்தரத்துல இருக்காரு. போற இடத்துல எல்லாம் சவுல் விரட்டிட்டு வர்றாரு. இவனுடைய தகப்பன் வீட்டாரும் எல்லாரும் இப்ப உயிரை காப்பாத்துறதுக்கு இப்ப எங்க போக வேண்டியதா இருக்கு, தாவீது கிட்ட தான் வர்றாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாய் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். அப்ப அவனுடைய குடும்பத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும், சகோதரரும் தகப்பன் வீட்டார் அனைவரும், இவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. அவங்களுடைய சுபாவம்
அவங்க வந்து கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவர்கள். அப்ப ராஜா அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஒடுக்கி இருக்காங்க. அவங்க குடும்பமே ஒண்ணுமில்லாம ஆக்குறேன்பார் அப்படின்னு திட்டம் போட்டு வேலை பார்க்குறான். இவங்க எல்லாரும் இப்ப தாவீது கிட்ட அடைக்கலமா வர்றாங்க. 13வது சொல்லுங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேவுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தாவீது வைக்கிறான். அந்த பெற்றோர் தான் சாமுவேல் வந்து வீட்டில் பெரிய விருந்து நடக்குது. சாமுவேல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த இராணுவத்தில் இருந்த இந்த 3 சகோதரர்கள் தான் தகுதியானவர்கள்னு பெற்றோர் முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு எல்லாரும் 7 பேர் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது வராது இல்லை. இதே தகப்பன் தாயின வெறுத்தாங்க தாவீதை. நீ ஆர்மைக்கு தாண்டா நாய்க்கு, நீ போ. வீட்டில் பெரிய விழாக்கோலம் நடக்குது, விருந்து நடக்குது. தேசத்தின் மூப்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாருன்னா இன்னைக்கு வரக்கூடிய மினிஸ்டர் வர்றாருங்கிறத காட்டிலும் ரொம்ப அவ்வளவு வந்து ஒரு சந்தோஷமான காரியம். ஏன்னா அவர் வந்தாருனாவே வந்து என்னமோ காரியம் நடக்க போகுதுன்னு அப்படி எதிர்பார்க்குறாங்க இஸ்ரவேல்ல. ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது. ஆனால் கர்த்தர் அவனை தான் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். தன்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில கடைசியில் சாமுவேல் வந்து சகோதரன் நடுவில் தான் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணார். இவங்களுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்பு தாவீதுக்கு வந்து விட்டது. இன்னைக்கு இயேசு உங்களை அழைத்து ரட்சித்து உங்களை அபிஷேகித்து உங்களுக்கு வந்து ஆளுகையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறப்ப உங்க குடும்பத்தாருக்கு நீங்க தான் வந்து காவக்காரங்களா இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க தான் வந்து ஜீவரச்சனை செய்யக்கூடியவங்களா, வழியை காண்பிக்கிறக்கூடியவங்களா, நீங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி வைக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த 4 பேரை குறித்து தான் ஆதியாகமம் 50 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 4 பேருமே வந்து அவங்க போய் யார்கிட்டையும் போய் அடைக்கலம்லாம் தேடலை. ஆனால் இவங்க தான் மற்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஆபிரகாம் போய் வந்து ஜெபம் பண்ணுறான். அந்த தேசத்தில் ராஜா முதற்கொண்டு அடிமை வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுடைய மனைவிக்கு ஒருத்தருக்குமே குழந்தை இல்லை. ஆனால் அவங்க ஜெபம் பண்ண ஒருபாடு குழந்தை பிறக்கிறது தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைத்தார். ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்தால் வர வர விருத்தி அடைந்தான். மகா பெரியவனான பெலிஸ்தருடைய ராஜாவும் அவனுடைய ஸ்தானாபதியும் அவனுடைய சிநேகிதர் வந்து அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். அப்போ அவனுடைய குமாரனாகிய யாக்கோபு போய் 20 வருஷம் மாமனார் வீட்டில் இருந்தான். 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். தீமை செய்ய நினைத்தான். ஆனால் கர்த்தர் வந்து நன்மையாக மாற்றினார். யோசேப்புக்கு அது போலதான் நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்து எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி தன்னுடைய குடும்பத்தார் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார். இஸ்ரவேல் மக்கள் அவங்க வந்து 70 பேரா எகிப்துக்குள்ள போனாங்க. ஆனால் அதுக்குள்ள 30 லட்சம் மக்களாக வந்து எகிப்தை விட்டு கிளம்பி வந்தார்கள். கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு அப்படி வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து தேவன் இப்பேற்பட்ட ஒரு கணத்தையும் மேன்மையும் தான் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வந்து அந்த மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதித்த உடனே தசமபாகம் கொடுக்குறான். கொடுப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் 10 கட்டளை மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அநேக பிரமாணங்கள் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு என்று தசமபாகம் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று மோசையின் மூலமாக கட்டளை அங்கே வந்து சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாக ஆபிரகாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். அந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவாக சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தேவதூதனை போல வந்து மக்களை சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இயேசுவுக்கு ஆபிரகாம் காணிக்கை செலுத்தினான். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் தசமபாகம் கொடுத்தான். ஆண்டவர் ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினார். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் சொல்றார். அப்போ கொடுக்கறதுனால நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல தேசத்துல பஞ்சம், 3 வருஷம் மழையும் பனியும் பெய்யல.
அப்படி இருக்கிற பொழுது ஒரு விதவை தன்னுடைய குமாரன் 2 விறகு பொறுக்கி அவங்க ஒரு அப்பம் சுட்டு சாப்பிட்டு அடுத்து சாக போற நிலைமை. ஆனா எலியா தீர்க்கதரிசி அங்க போறாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த ஊருக்கு போக சொல்றாரு. சாரிபாத் ஊருக்கு போறான். போன உடனே அங்கே ஒரு அம்மா பார்த்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்குறான். தண்ணி கொண்டு வர போறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஆடைய கொடுங்கிறப்ப அந்த அம்மா இருக்கிற நிலைமையை சொல்லுது. உடனே கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்து வருகிறது தீர்க்க தரிசனமா, நீ போய் இருக்கிறத சுட்டு எனக்கு ஒன்று கொண்டு வா, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உனக்கு எண்ணெயும் குறையாது மாவும் குறையாது. பாருங்க, இவளும் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் வெகு நாள் வந்து சாப்பிட்ற அளவிற்கு எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தினால நம்ம வந்து கொடுக்கிற பொழுது அது விதையாக இருக்கிறது. அது ஆண்டவர் வந்து 100 மடங்கு பலனாக ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அதே போல 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர்ல ஒருவனுடைய மனைவி விதவையானவள், அவள் வந்து எலிசா கிட்ட வந்து எலியா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய கணவர் அவர் வந்து தீர்க்கதரிசியா இருந்தாரு. இந்த எலியா ஆகாப்புடைய காலத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொலை செய்யணும்னு சட்டம் போட்டிருந்தப்ப இந்த உபதியாத வந்து கெவிக்க 50 பேர்களா அவங்கள கொண்டு போய் வச்சு பராமரித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபதியாவுடைய மனைவியாக தான் இது இருக்கும் அந்த விதவை. அப்போ கடன் வாங்கி இதெல்லாம் செஞ்சதுனால இப்போ கடனை விட்டுட்டு அவர் மறித்து போய்விட்டார் தீர்க்கதரிசி. இப்போ அவங்க மனைவி போய் வந்து நாங்கள் தேவனுடைய மனுஷன்கிட்ட போய் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, நீ உன்ட்ட என்ன இருக்குங்கிறப்போ ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி நீயும் உன்னுடைய குமாரனும் வீட்டை அடைத்து கொண்டு அந்த வெறும் பாத்திரத்தில் வார்க்கும்படி சொல்கிறப்ப அநேக பாத்திரங்களில் வார்க்கப்பட்டது. அடுத்து பாத்திரம் இல்லைன்னு எண்ணெய் நின்று போய்விட்டது. போய் தீர்க்கதரிசி சொன்னால் அந்த எண்ணெயை எடுத்து நீயும் உன்னுடைய குமாரனும் ஜீவனம் பண்ணுங்க, கடனை கட்டி முடிச்சுட்டு மீதத்தை வைத்து ஜீவனம் பண்ணுங்கள். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷன், அவன் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஒரு காரியம் செய்து ஏதோ ஒரு வகையில கடன்பட்டு 2 பிள்ளைகளையும் வந்து அவங்க அடிமையாக்க வருகிற பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அவங்கள வந்து காப்பாற்றுகிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பேதுரு முழுவதும் மீன் பிடிச்சாரு, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இயேசு வந்து கரெக்டாக அந்த படகுகிட்ட தான் வர்றாரு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வர்றப்ப அவர் சத்தத்தை புரிந்து கொள்ளாம அவரை தானே 2 பெட்டி அனுப்பிடுறாங்க.